நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. எந்நாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சித் சபேஷா சிவசிதம்பரம் நம சிவகாம்யை ஜெகதம்பிகே திருச்சிற்றம்பலம். பேசும் பொருளுக்கு இலக்கிதமாம் பேச்சிறந்த மாசில் மணியின் மணி வார்த்தை பேசி பெருந்துறையே என்று பிறப்பறுத்தேன், நல்ல மருந்தின் அடியன் மனத்தே வைத்து. எள்களின்றி இமயவர் கோனை ஈசனை வழிபாடு செய்வாள் போல், உள்ளத்து உள்கி உகந்து உமை நங்கை வழிபடச் சென்று நின்றவா கண்டு. வெள்ளம் காட்டி வெருட்டிட அஞ்சி வெறிவி ஓடி தழுவ, வெளிப்பட்ட கள்ளக்கம்பனை எங்கள் பிரானை காண கண் அடியே பெற்றவாறே. மதிவளர் சடைமுடி மன்றுளாரை முன் துதி செய்யும் நாயன்மார் தூய சொன்மலர் பொதிநலன் முகர்த்தரு புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே. திருச்சிற்றம்பலம். பெரியவர்களே, காஞ்சிபுரணத்தை தான் கேட்ட அந்த வரலாற்றினை சூதமாமுனிவர் நைமிசாரண்யத்திலே இருக்கின்ற வசிட்டர், கண்வர், பாரத்வாஜர், சாதாதபர், துர்வாசர் உள்ளிட்ட பல முனிவர்களுக்கும் எடுத்து உரைக்க தொடங்குகின்றார். மேருமலையினுடைய வடபால் பல உச்சிகளை கொண்ட சதசிருங்கம் என்ற ஒரு மலை வனம் இருக்கின்றது. அந்த வனத்தினுடைய இயற்கை எழில், அதனை சென்ற வகுப்பின் இறுதியிலே பார்த்திருந்தோம். அந்த வனத்திலே சதசிருங்க மலையிலே பலவிதமான அற்புதமான தாவரங்களோடு, மருந்து தாவரங்களோடு கூட பிரம்மவனம் என்று ஒரு பகுதி. அந்த பிரம்மவனத்தின் நடுவிலே நான்முக கடவுளுடைய ஊராகின்ற பிரம்ம மாநகரம் என்ற ஒரு ஊர் இருக்கின்றது என்று சொன்னார் 11வது பாடல்ல. இளைய சீர்பெரு சதசிருங்கத்தின் எண்ணிலா பெருவளத்தனவாகி நனை மலர்பொழில் சண்பகம் சரளம் நரந்தம் தெங்கு கோங்கு அரம்பைகள் உடுத்து மனத நீள் சுனை மல்கிய பிரம வனம் ஒன்றுள்ளது. மற்றதன் அப்பன் தனை நிகர்ப்பது நான்மலை கிழவன் தானமாயது பிரமமாநகரம். நான்மலை கிழவனாகின்ற பிரம்மதேவனுடைய தானம் என்றால் ஸ்தானம், அவனுக்கு இருப்பிடம், அவனுக்கு சொந்தமானது பிரம்மமாநகரம் என்ற ஒரு அழகான பிரதேசம். மாநகரம் என்பதனால நாம் நினைக்கிற மாதிரி கல்கத்தா, பம்பே மாதிரி இருக்கும்னு நினைக்க கூடாது. மாநகரம் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் அது காடுதான். அந்த காட்டையே நகரமாக பாவிக்கிறார்கள். அந்த இடத்திலே பிரம்மதேவனுடைய மனதிலே தோன்றிய சனத்குமார முனிவன் தவம் செய்கின்றான். அந்த தவத்தினுடைய அழகை மிகச் சிறப்பாக கூறுவார். பொற்பமர் இணைய நகர்கொரு பாங்கர் பொங்கொழிய மடங்கள் ஏறு ஒன்று பற்பல மடங்கள் சூழ விற்றிருக்கும் பரிசன தவள நீற்றொழியின் அற்புத கோலத்து அறிஞர் சூழ்ந்தேத்த அருட்சனர் குமாரமா முனிவன் எற்பணி பெருமான் சரண் உளத்திருத்தி யோகி செய்திருக்கும் நாள் ஒரு நாள். ஒரு பெரிய சிங்கம் நடுவிலே அமர்ந்திருக்கின்றது. அதனை சுற்றி பல சிறிய சிங்கங்கள் கீழே அமர்ந்து இந்த பெரிய சிங்கம் என்ன கூறப் போகின்றதோ என்று எதிர்பார்த்து காத்திருப்பதை போன்று ஒரு காட்சி. அங்கு யோகத்திலே அமர்ந்திருக்கின்றான் சனத்குமார முனிவன். அவனை சுற்றி இளஞ்சிங்கங்கள் போல பல முனிவர்களும் திருநீர் அணிந்து சிவபெருமானை உள்ளத்திலே தியானித்தபடி சூழ்ந்திருக்கின்றார்கள்.
அவ்வாறு யோகத்திலே சனத்குமார முனிவன் அமர்ந்திருக்கின்றான் பல நாட்களாக. ஒரு நாள் என்று சொன்னார். அப்படின்னா அர்த்தம், ஒவ்வொரு நாளும் அவன் அன்றாடம் செய்ய வேண்டிய நித்திய நியமமாகின்ற அனுஷ்டானங்களை முடித்து இறைவனை நினைத்து அமர்ந்த உடனேயே யோகு கைகூடிடுவான். அன்றாடம் இவ்வாறு அகப்பூசை செய்கின்றான் என்பது பொருள். ஒரு நாள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்பொழுது நமக்கு எடுத்து காட்டப் போகின்றார். அந்த ஒரு நாளை போலவே எல்லா நாட்களும் என்பது பொருள். அவன் என்ன செய்வான்? வைகரை எழுந்து கங்கை நீர் ஆடியே வானவர் முனிவர் தென்புலத்தார் செய்கடன் உவப்ப தென்புனல் இறைத்து ஞாசமும் தியானமும் ஆற்றி பொய்கடை விரசை அங்கியின் விதியால் பூத்த நீரு அங்கையின் எடுத்து நைகரம் தீர்ந்த அன்போடு நியாச நடைபெறு தியானம் முன்னாக என்று பாடல் தொடர்ந்து செல்கின்றது. பொருள் முற்றுப்பெறாமல் மேலே செல்கின்ற பாடலுக்கு குலகம் என்பது பெயர். இப்பொழுது அன்றாட அனுஷ்டானங்களை கூறப்போகின்றார். இந்த அனுஷ்டானங்கள் இவற்றிலே சில சைவ அனுஷ்டானம் போல தோன்றும், ஏனைய வைதிக அனுஷ்டானம் போல தோன்றும். இரண்டிலும் அகப்படாமல் நமக்கு புதிதாக இருக்கின்ற சில அனுஷ்டானங்களும் இதுல காணப்படுகின்றன. இவையெல்லாம் அந்த காலத்து முனிவர்கள் அனுஷ்டித்தார்கள் என்று கொள்ள வேண்டும். அல்லது வடமொழி மூலங்களிலே இருப்பதை நமக்கு அப்படியே சிவஞான முனிவர் மொழிபெயர்த்து தருகின்றார். அதுல தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் செலுத்தாமல் உள்ளதை உள்ளது போல மொழிபெயர்க்க வேண்டும் என்பதற்காக மூலங்களிலே இருப்பதை அப்படியே தருகின்றார் என்பது பொருள். இந்த அனுஷ்டானங்கள் இதே வடிவிலே தற்காலத்திலே இல்லை. ஆனால் அனுஷ்டானங்களுடைய நோக்கமும் பயனும் ஒன்று என்று கருத வேண்டும். வைகரை எழுதல், பிரம்ம முகூர்த்தத்திலே துயில் உணர வேண்டும். அலாரம் வச்சுக்காமலேயே சூரியன் உதிப்பதற்கு ஒரு 2 மணி நேரம் முன்பாகவே அதிகாலை 4 மணி என்று கொண்டால் குற்றமில்லை. அந்த நேரத்திலே அன்றாடம் துயில் உணர வேண்டும். அவ்வாறு எழுந்து கங்கை நீராடி, கங்கையிலே நீராடுவார். காலையில எழுந்தவுடனேயே நம்ம உடம்புக்கு தேவையான சுத்திகளை செய்து கொள்கின்றோம். அது சொல்ல தேவையில்லை. பல் துலக்குதல் முதலின. நீராடுவதற்கு உடனேயே செல்ல வேண்டும். அடுத்த காரியம் நீராடுதலாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அனுஷ்டானங்களுக்கு ஒருவன் யோக்கியனாக, அதாவது தகுதி படைத்தவனாக ஆகின்றான். அப்படி இல்லாம செல்லு பாக்குறது, மிஸ்டு கால்லாம் பாக்குறது, நியூஸ் பேப்பர் பாக்குறது, டீ காபி சாப்பிடுறது, இன்னைக்கு யாருக்கு பர்த்டே தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு கிரீட்டிங்ஸ் அனுப்புறது, இப்படி எல்லாம் பொழுதுபோக்கிட்டு அதுக்கப்புறம் நீராட போதல் என்பது பிழை. பொழுது உடம்பு சுத்தமாயிட்டோ உடனேயே அந்த பிரம்ம முகூர்த்தத்திலேயே நேரம் கடத்தாமல் முதல் காரியமாக நீராடுதல் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால் அந்த உடம்பும் உள்ளமும் உயிரோடு ஒத்துழைத்து தொடர்ந்து பெருமானுடைய திருவடியை நமக்கு ஈட்டித் தருகின்ற தூய அனுஷ்டானங்களுக்கு துணை செய்யும். ஆகவே நீராடல் தான் முதல் கடமை என்று பார்க்கின்றோம். கங்கை நீராடி என்று சொன்னார். கங்கையிலே நீராடினாரா? அப்பொழுது அந்த பிரம்மமா நகரத்திலே கங்கை ஓடிக்கொண்டிருந்தது என்பது பொருள். அது மேருமலையிலே ஒரு பகுதியில் என்னவா இருக்கு? மேருமலை என்பது பூமிக்கு உயரத்தில் அல்லவா இருக்கின்றது என்று ஒரு கேள்வி வருகின்றது. உண்மைதானே? கங்கை என்பது வானத்திலிருந்து தானே பூமிக்கு வந்தது. அப்படி வரும்பொழுது கங்கை வந்த வழியெல்லாம் கங்கை ஓடுமா இல்லையா என்பதனால அது வானத்திலிருந்து பூமிக்கு இழிந்த பொழுது அது மேருமலையிலே இந்த சதசிருங்கத்தினுடைய பிரம்மமா நகரத்தின் வழியாகத்தான் வந்திருக்க வேண்டும் என்பதனால அங்கும் கங்கை உண்டு என்று கொள்ள வேண்டும். அல்லது அங்கு ஓடுகின்ற எந்த ஒரு அருவி உண்டோ அதனை கங்கை என்று கொள்ள வேண்டும். கங்கை என்பது இங்கு கங்கையை குறிக்காமல் கங்கை போன்ற இன்னொரு நதியை குறிக்கின்றது என்று கொண்டால் பிழை இல்லை. அதற்கு இலக்கணை பொருள் என்று பெயர். இலைமலிந்த வேல் நம்பி எரிபத்தற்கணியன்னு சொல்றார். இலைமலிந்த வேல் அப்படிங்கிறது கூர்ப்புகளை கொண்ட வேலாயுதம். ஆனால் எரிபத்த நாயனார் கையில வேலாயுதம் இல்லை, மழுவாயுதம் தான் இருக்கின்றது, கோடரி. அப்பொழுது இந்த வேல் என்ற சொல் இலக்கணையினால, அந்த ஆயுத புதுமையினால இன்னொரு ஆயுதத்திற்கு ஆகி வந்திருக்கின்றது. அது ஆகுபெயர் என்று சொல்ல முடியாது. என்னன்னா வேலுக்கும்
அந்த மழுவிற்கும் நேரடியாக ஆகி வருவதற்கு தொடர்பு இல்லை, அடுத்த பொருள் என்ற தொடர்பு தான் இருக்கு. அதனால இலக்கணம் என்று கூறுவார்கள். என்பதனால வேல் என்பது வேலை குறிக்காமல் எவ்வாறு மழுவினை குறிக்கின்றதோ அதே போல கங்கை என்பது கங்கையை குறிக்காமல் இன்னொரு நதியை குறிக்கின்றது என்று கொள்ள வேண்டும். ஆகவே அவர் நதியிலே நீராடினார். நதியிலே நீராடினார் என்று சொல்வதற்கு என்ன காரணம் கேட்டா, ஓடுகின்ற நீரிலே ஒருவன் அமுங்கி குளிக்க வேண்டும். அவ்வாறு குளிப்பதற்கு அவகாக ஸ்நானம் என்று பெயர். அவ்வாறு நீரிலே அழுந்தி குளிக்கும் பொழுதுதான் அந்த மந்திரங்களை உச்சரிக்க வேண்டும். அகமர்ஷனம், அகம் என்றால் பாவம், பாவங்களை போக்குகின்ற மந்திரங்களை அந்த நீரிலே ஒருவன் தன்னுடைய பிராணனை கட்டுப்படுத்தி கொண்டு நீருக்குள்ளே கிடந்து ஜபிக்க வேண்டிய மந்திரம் அகமர்ஷனம். வேதங்களிலே அகமர்ஷன சூக்தம் என்று இருக்கின்றது. அதற்கு இணையாக சைவத்திலே உள்ள மந்திரங்களை உச்சரிக்க வேண்டும். ஆகவே நீரிலே அமுங்கி குளிக்க வேண்டும் என்பதற்காக நீர் தொட்டியிலே போய் அமுங்கி குளிக்க கூடாது. அது குளத்திலோ ஆற்றிலோ அமுங்கி குளிக்க வேண்டும். அவ்வாறு கங்கை நீரிலே ஆடினார். நம்ம வீட்டு பைப்பிலேயோ ஷவர்லயோ குளிக்கிறது அதற்கு இணையாகாது என்பதனால் கங்கை நீராடி வானவர் முனிவர் தென்புலத்தார் செய்கடன் உவப்ப. உவத்தல் என்றால் மகிழ்ச்சி வருதல். தண்ணீரை இறைப்பதினாலே மூவருக்கு மகிழ்ச்சி உண்டாகின்றது. அதனாலதான் தண்ணீர் இறைத்து செய்கின்ற அந்த நித்திய கர்மானுஷ்டானத்துக்கு தர்ப்பணம் என்று பெயர். தர்ப்பணம் என்றால் திருப்திப்படுத்துதல், மகிழ்ச்சி ஊட்டுதல், உவக்கச் செய்தல், அவர்களுக்கு நிறைவினை உண்டாக்குதல். தர்ப்பணம். தர்ப்பணம் என்று ஒரு சொல் இருக்கின்றது. அதற்கு கண்ணாடி என்பது பொருள். தர்ப்பணம் என்ற சொல்லு நமக்கு சிவஞான சித்தியாரிலே சிவஞான போத உதாரண வெண்பாவில் எல்லாம் வருது. அங்கு கண்ணாடி என்பது பொருள். தர்ப்பணம் என்ற முதல் எழுத்து அதற்கு திருப்திப்படுத்துதல். நம்ம பொதுவா பிதிர் தர்ப்பணத்தை தான் அறிந்து வைத்திருக்கின்றோம். ஆனால் 3 விதமான தர்ப்பணங்கள் இருக்கின்றன. பிதிரு தர்ப்பணம், ரிஷி தர்ப்பணம், தேவ தர்ப்பணம். இந்த 3 வகை தர்ப்பணங்களையும் செய்வார்கள். தேவ தர்ப்பணம் என்பது இந்த கையை இப்படி வச்சுக்கிட்டு நடு விரல் வழியாக நேரே தண்ணீர் போவதை போல இறைத்தல் தேவ தர்ப்பணம். அப்புறம் ரிஷி தர்ப்பணம் என்பது கையினை இவ்வாறு வைத்துக் கொண்டு கட்டை விரலிலிருந்து கீழ் வழியாக தண்ணீர் செல்லும் ஒவ்வொரு மந்திரத்திற்கும். அது ரிஷி தர்ப்பணம். பிதிரு தர்ப்பணம் என்பது கையை மறித்துக் கொள்ள வேண்டும். மறித்துக் கொண்டு ரிஷி தர்ப்பணம் எப்படி போச்சோ அதுக்கு எதிர்ப்புறமாக தண்ணீரினை ஆள்காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கும் இடைப்பட்ட வழியாக செலுத்துதல். அது பிதிரு தர்ப்பணம். பிதர்களுக்கு தென்புலத்தார் என்று தமிழிலே பெயர். இந்த மூவரையும் திருப்திப்படுத்துகின்ற நீர்க்கடன் என்று பெயர் தர்ப்பணம். அதனை நீராடிய பிறகு செய்கின்றார். அதாவது நீராடுதலிலேயே இது ஒரு அங்கம். நீராடியவன் உடனேயே இந்த 3 தர்ப்பணங்களை செய்ய வேண்டும். அதோடுதான் நீராடுதல் நிறைவு பெறுகின்றது. நீராடுதல் என்ற ஒரு அனுஷ்டானம் அதுதான் நிறைவு பெறுகின்றது. அப்ப ஸ்நானாங்கமாக, அதாவது நீராடியதற்கு உறுப்பாக, அதன் ஒரு பகுதியாக தேவ ரிஷி பித்ரு தர்ப்பணம் கரிஷ்யே. தேவர்கள், ரிஷிகள் அதாவது முனிவர்கள், பிதர்கள் அவர்களை குறித்த தர்ப்பணத்தை செய்கின்றேன் என்று சங்கற்பித்துக் கொண்டு இந்த தர்ப்பணங்களை செய்ய வேண்டும். செய்துவிட்டு தான் கரையேறி ஆச்சமனம் செய்து புதிய வஸ்திரம் அணிந்து, அதாவது உலர்ந்த வஸ்திரம் அணிந்து திருநீர் அணிந்து தொடர்ந்து அனுஷ்டானங்களை செய்ய வேண்டும் என்று பார்க்கின்றோம். அவ்வாறு செய்கின்றார் யாரு? சனத்குமார முனிவர். முனிவர் தென்புலத்தார் செய்கடன் ஓப்ப தென் புனல் இறைத்து, தெளிந்த நீரினை இறைத்து அந்த நீர்க்கடன் செய்து ஞாசமும் தியானமும் ஆற்றி கரையேறினார். வஸ்திரம் தரித்தார். வஸ்திரம் தரித்த உடனேயே 2 கால்களையும் அலம்ப வேண்டும். அதெல்லாம் சொல்லல. இடைப்பட்ட விஷயங்களை நாம் இங்கு பெய்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் பாதையிலே சொல்ல முடியாது இல்லையா? அதனால இப்ப நீராடியவர் கரையேறினார். உலர்ந்த வஸ்திரத்தை தரித்தார். தன் கால்களை அலம்பிக் கொண்டார். உடனேயே அமர்ந்து தூய நீரினாலே ஆச்சமனம் செய்தார். அதிகமான ஆச்சமனம் என்பது பிரணவத்தினாலோ அல்லது வியாகிருதிகளினாலோ அல்லது பிரணவத்தோடு கூடிய வியாகிருதிகளினாலோ 3 விதமாக செய்யலாம்.
அதாவது ஓம் 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 என்று 3 முறை தண்ணீர் கொடுக்கலாம், அல்லது பூகு புவக சுவகா என்று தண்ணீர் அருந்தலாம். ஒரு உத்தரணி தண்ணீர். உத்தரணி தண்ணீர் என்பது என்னன்னா, நம்முடைய உள்ளங்கையிலே, வலது உள்ளங்கையிலே வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு முழு உளுந்து, அது நனைகின்ற முழுவதும் நனைகின்ற அளவிற்கு ஒரு திவலை நீர், அதைதான் விட்டுக்கணும். பெரிய உதிரணையா வச்சுட்டு நிறைய ஜலம் விட்டக்கூடாது. அதனை 3 முறை எச்சில் படாமல் இந்த உதடுகளிலே வைத்து உறிஞ்சிட வேண்டும். அதுக்கு ஆச்சமனம் பேரு. சைவ சமய ஒழுக்கப்படி ஆத்ம தத்துவாய சுதா, வித்யா தத்துவாய சுதா, சிவ தத்துவாய சுதா என்று 3 முறை நீர் பருக வேண்டும். இது வஸ்திரம் தரித்த உடனேயே செய்ய வேண்டும். எந்த ஒரு அனுஷ்டானத்திற்கும் முன்பாக ஆச்சமனம் செய்ய வேண்டும். ஆச்சமனம் செய்தனோ திருநீர் அடித்தனோ சைவர்களுக்கு அடிக்கடி நிகழும். அதாவது காலை மதியம் மாலையாகின்ற அனுஷ்டானங்களுக்கு முன்போ நீராடிய உடனோ பால் நீர் அல்லது உணவு பண்டங்கள் இவற்றை பருகி உண்ட பிறகோ போஜன விதியாக சாப்பிட அமர்வதற்கு முன்போ இப்படி எல்லாம் அன்றாடம் உண்டு. அதை தவிர பார்க்க கூடாதவற்றை பார்த்து விட்டால், கேட்கக்கூடாதவற்றை கேட்டுவிட்டால், தீண்டத்தகாதவற்றை தீண்டிவிட்டால், பேசக்கூடாதவற்றை பேசிவிட்டால், நினைக்கக்கூடாதவற்றை நினைத்து விட்டால், இந்த தோஷம் நீங்குவதற்காக ஆச்சமனம் செய்து திருநீர் அணிய வேண்டும். ஆச்சமனம் செய்தாகிவிட்டது. அடுத்தது திருநீர் அணிய வேண்டும். திருநீற்றினை அவர் அணுகின்றார் பாருங்க, எப்படி அணுகின்றார் என்று பார்ப்போம். பொய்களை விரசை அங்கியின் விதியால் பூத்த நீரு அங்கையின் எடுத்து, பொய்யினை நீக்குகின்ற விரசை அங்கி. விரசை அங்கி என்பது விரதாக்னி என்று வடமொழியில சொல்வார்கள். ரஜஸ் என்றால் துகள், அழுக்கு. விரஜா என்றால் அழுக்கினை போக்குவது. ஆகவே உடம்போடு புணர்த்தி பொய்களை விரசை அங்கி என்று சொன்னார். அதாவது இந்த ஹோமத்தினாலே ஒருவருடைய பாவங்கள் நீங்கும். அப்படிப்பட்ட அந்த ஹோமத்தை செய்து அந்த ஹோமத்தினுடைய பஸ்மாவாக வருகின்ற அந்த திருநீர் இருக்கின்றதே, அதை விரதாகினி பஸ்மா என்று கூறுவார்கள். விரசை அங்கியிலே பூத்த நீரு. அது அதிலே பூத்த என்றால் உண்டாகிய நீரு. நீரு பலவிதமாக உண்டாகின்றது. அதிலே ஒரு சிறந்த முறை என்பது வேத மந்திரங்களினாலே விரதாகினி ஹோமம் செய்து அதிலிருந்து வருகின்ற திருநீர். எந்த ஹோமம் செய்தாலும் அதிலே பிரசாதமாக எஞ்சுவது சாம்பல் தான். அந்த சாம்பல் தான் விரதாகினி ஹோம பூதி பஸ்மா. அதனை அங்கையும் எடுத்து தன்னுடைய அழகான கையில எடுத்து வைத்துக் கொண்டு என்று சொன்னார். இப்பொழுது இந்த நம்ம கையில நம்ம திருநீர் வச்சிருக்கிறோம். பலவிதமாக தயாரான திருநீர் நம்ம கையில திருநீர் சம்பளத்திலேயோ அல்லது திருநீற்று பையிலோ வைத்திருக்கிறோம். திருநீர் அணிவதற்கு முன்பாக நம்ம என்ன பண்ணணும், அந்த திருநீற்று பையை தொடுவதற்கும் அதிலிருந்து திருநீற்றை எடுப்பதற்கும் மந்திரங்கள் இருக்கின்றன. நம்முடைய சைவ முறையில ஓம் ஓம் மாயா தத்வாய நமஹ என்று சொல்லி அந்த திருநீற்று பையினை திறந்து லகுலீஸ்வராய நமஹ என்று சொல்லி அந்த பாசுபத ஆசிரியருடைய திருப்பெயரை உச்சரித்து திருநீற்றினை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பார்க்கின்றோம். ஆகவே அங்கையின் எடுத்து பிறகு நைகரம் தீர்ந்த அன்போடு ஞாச நடைபெறு தியானமுன்னாக திருநீற்றை பூசிக்கொள்வதற்கு முன்பாக திருநீற்றினை நாம் என்ன பண்ண வேண்டும், அதனுடைய பெருமையை தியானம் செய்ய வேண்டும். அப்ப துன்பம் தீர்ந்த அன்போடு அப்படின்னா அர்த்தம்னா ஆதரவோடு. கடமைதான், ஆனா அன்பினால் விளைகின்ற கடமை என்று சொல்லி அன்போடு அதனை அணிவதற்கு முன்பாக அதனுடைய பெருமையை நினைத்து பார்க்க வேண்டும். எப்படி நினைக்கலாம்? பெருமை என்ன? வேதத்தில் உள்ளது நீரு, முக்தி தருவது நீரு, அந்தமதாவது நீரு, அர்த்தமதாவது நீரு என்று திருநீற்றினுடைய பெருமையை நினைத்து அந்த திருநீற்றினை மந்திரிக்க வேண்டும். வலது கையினாலே எடுத்த திருநீற்றினை இடது கையிலே வைத்துக் கொண்டு அந்த திருநீற்றினை வலது கையினாலே மூடிக்கொண்டு இப்பொழுது திருநீற்றினுடைய பெருமைகளை கூறுகின்ற மந்திரங்களை நாம் உச்சரிக்கணும் அல்லது நினைக்கணும். அதுதான் மந்திரித்தல் என்பது பெயர். அந்த மந்திரிப்பதற்கு பலவிதமான பிரக்கிரியைகள், நடைமுறைகள் வெவ்வேறு நூல்களிலே கூறப்பட்டிருக்கின்றன, வேதங்களிலேயே கூறப்பட்டிருக்கின்றன. வேத மந்திரங்களை கொண்டு போதாயனர் முதலிய முனிவர்கள் இவ்வாறு திருநீற்றினை மந்திரிக்க வேண்டும், நீரினால் குழைக்க வேண்டும், இந்த மந்திரங்களை சொல்லி உணவு பொழுது அணிய வேண்டும் என்று வைதிகமான முறைகளை எல்லாம் வகுத்திருக்கிறார்கள். சைவ முறை என்பது வைதிக முறை போல
பல நுவான்சஸ் அண்ட் டீடைல்ஸோட இல்லாம, ஏன்னா எல்லா மக்களும் எளிதிலே பின்பற்ற வேண்டும் என்பதற்காக எளிமைப்படுத்தப்பட்டு சைவ முறையிலே அதே விஷயம் தான் எளிமைப்படுத்தப்பட்டு காணப்படும். சிவசிவா என்று இட்டுக்கொண்டாலே போறோம், நமக்கு சிவாயுதமே என்று இட்டுக்கொண்டாலும் போறோம். இப்ப மந்திரித்தல் என்பது, ஆனா அவர் பிரம்மாவினுடைய பிள்ளை இல்லையா, அவருக்கு எதுவுமே சிரமம் இல்லையா. அவர் என்ன பண்ணினாருங்கிறதெல்லாம் சொல்றார் இவர். அவர் என்ன பண்ணாருன்னா, பலவிதமாகவும் திருநீற்றுடைய பெருமை கூறுகின்ற மந்திரங்களை எல்லாம் ஜபித்து கையில எடுத்துக்கொண்ட வீரஜாகினி பஸ்மாவை மந்திரிக்கின்றார். யாரு? முனிவர் அணைவதற்கு முன்பாக. என்ன அப்படின்னு கேட்டா, அடைவுறு பஞ்ச பிரம்ம மந்திரத்தால் அங்கி என்ற தொடக்கத்தால் முடிவில் ஜாபால மனுக்கள் 7ஆல் தான் மூவிரண்டு அதர்வ மந்திரத்தால் வடிவுறும் இடக்க வைத்து முன் முக்கால் மந்திரித்து 3 முறை மந்திரித்தான். எப்படின்னா, அடைவுறு என்றால் வேதங்களிலும் ஆகமங்களிலும் வந்து தெரிந்திருக்கின்ற அல்லது எல்லா மந்திரங்களின் பொருளையும் தங்களுக்குள் அடைய பெற்றிருக்கின்ற பஞ்ச பிரம்ம மந்திரங்களை சொல்லிட்டா எல்லா மந்திரங்களையும் சொன்ன பலன் என்பதனால எல்லா மந்திரங்களும் வந்து சேர்கின்ற அடைவுறு பஞ்ச பிரம்ம மந்திரம். பஞ்ச பிரம்ம மந்திரம் என்பது வேதங்களிலே நீண்ட மந்திரங்கள், எல்லா மக்களும் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக கருணையோடு ஆகமத்திலே சிவபெருமான் அந்த மந்திரங்களையே சுருக்கி கொடுத்து விட்டார். உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. பஞ்ச பிரம்ம மந்திரம் என்னன்னு கேட்டா, எந்த மந்திரங்கள் பெருமானுடைய சிரசு, முகம், தோள்கள், தொடைகள், பாதம் என்று பெருமானுடைய வடிவமாகவே இருக்கின்றனவோ, பெருமானுக்கு நம்ம போல உடம்பு கிடையாது, பெருமானுக்கு தன்னுடைய திருவுருளே வடிவமாக காட்சி தருபவன், மந்திர வடிவாக கருதப்படுபவன். ஆகவே இந்த மந்திரங்களே உருவமாக இருக்கின்றன. அப்பொழுது ஒரு மந்திரம் அவனுக்கு சிரசா இருக்கின்றது, அது ஈசான மந்திரம். ஒரு மந்திரம் அவனுக்கு முகமாக இருக்கின்றது, அது தத்புருஷ மந்திரம். ஒரு மந்திரம் அவனுக்கு இதயமாக தோள்களாக இருக்கின்றது, அது அகோர மந்திரம். ஒரு மந்திரம் அவனுடைய இடுப்பிலிருந்து தொடை வரை இருக்கின்றது, அது வாமதேவ மந்திரம். இன்னொரு மந்திரம் அவனுடைய முழங்காலிருந்து பாதங்கள் வரை இருக்கின்றது, அது சத்யோஜாத மந்திரம் அப்படின்னு பாக்குறோம். அதான் பஞ்ச பிரம்ம மந்திரம். 5 கடவுளுடைய வடிவத்தை காட்டுகின்ற மந்திரம். பிரம்மம் என்றால் சிவம். அதுல ஈசான மந்திரம் எப்படி இருக்கு? ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதிர் பிரம்மணோதிபதிர் பிரம்மா சிவோமே அஸ்து சதா சிவோம் என்று இருக்கின்றது. பஞ்ச பிரம்ம மந்திரங்களை பிரம்மாவினுடைய பிள்ளை சனத்குமாரர் பயன்படுத்தினார் சொன்னா இத சொன்னார்னு அர்த்தம். இந்த மந்திரத்தை சொல்லி விபூதியா மந்திரிக்கிறார். இதையே ஆகமங்கள் சுருக்கி ஓம் ஹோம் ஈசான மூர்த்தாய நமகா என்று எளிமைப்படுத்தி விட்டன. அப்பொழுது ஓம் ஹோம் ஈசான மூர்த்தாய நமகா என்று நாம் சொல்லணும். சொன்னா ஈசான மந்திரத்தை சொன்னதா ஆயிடுச்சு. அடுத்தது தத்புருஷாயி வித்மகே மகாதேவாயி தீமிகி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத் அப்படிங்கிறது தத்புருஷ மந்திரம். ஓம் ஹேம் தத்புருஷ பக்தராய நமகா என்பது அப்படியே ஆகமத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதுபோல அகோரேபியோ தகோரேபியோ கோர கோரதரேபிய சர்வேபிய சர்வ சர்வேபியோ நமஸ்தே அஸ்து ருத்ரரூபேபிய அப்படிங்கிறது வேதத்துல சொல்லப்பட்ட அகோர மந்திரம். ஓமுகும் அகோர ஹிருதயாய நமகா என்று வேத மந்திரத்தை தான் சுருக்கி மறுபடியிலே கொடுக்கின்றது ஆகமங்கள். அடுத்தது வாமதேவ மந்திரம். வாமதேவாய நமோ ஜேஷ்டாய நம ஸ்ரேஷ்டாய நமோ ருத்ராய நம காலாய நம கலவிகரணாய நமோ பலவிகரணாய நமோ பலாய நமோ பலப்பிரமதனாய நம சர்வபூததமனாய நமோ மனோன்மனாய நமகா அப்படிங்கிற அந்த வாமதேவ மந்திரம். ஓம் ஹிம் வாமதேவ குஹ்யாய நமஹ அப்படின்னு. சத்யோ ஜாதம் பிரபத்யாமி சத்யோ ஜாதாய வை நமோ நமஹ பவே பவேனாதிபவே பவஸ்வமாம் பவோத்பவாய நமஹ அப்படிங்கிற சத்யோஜாத மந்திரம். அதே ஆகமங்கள் ஓமம் சத்யோஜாத மூர்த்தையே நமஹ என்று அவர் நமக்கு எளிமைப்படுத்தி கொடுத்து விட்டன. ஆகவே இந்த பஞ்ச பிரம்ம மந்திரங்களை சொல்லி மந்திரித்து கொண்டிருக்கின்றார். அவர் அப்படி மந்திரித்துக் கொண்டிருத்தல் முடிந்து விட்டதா அப்படின்னு கேட்டா இல்ல. ஏன்? திருநீற்றினுடைய பெருமையை குறிக்கின்ற எல்லா மந்திரங்களையும் பயன்படுத்துவார். அப்படி பயன்படுத்துவதனாலதான் அந்த தியானம் கைகூடும். அந்த பெருமையை நினைத்து பார்த்தல் தான் மந்திரித்தல். அது ஏற்கனவே சிறப்பானதுதான். அதற்கு நம்ம சிறப்பு ஊட்ட வேண்டாம். அந்த சிறப்பினை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். பொழுது நம்முடைய தாய் என்பவள் சிறப்பானவள் தான்.
பிள்ளைக்கு என்ன கடமை? தாயினுடைய சிறந்த அன்பினை நினைத்து பார்த்தல் கடமையாகின்றது. நம்ம நினைக்காட்டாலும் அது சிறப்பு இருக்கு. ஆகவே இந்த அபிமந்திரணம் என்பது அந்த பொருளுடைய சிறப்பினை நினைத்து பார்த்தல். அதற்கு எவ்வளவு நேரம், எவ்வளவு மந்திரங்கள் உச்சரிக்கின்றோமோ அவ்வளவுக்கு நமக்கு பக்தியும் சிரத்தையும் இருக்கின்றன என்பது கருத்து. அதனால இவர் என்ன பண்றாரு? இந்த மந்திரத்தினால அதை மந்திரிக்கிறார். அப்புறம் முடிவில் ஜாபால மனுக்கள் அப்படின்னா எல்லையே இல்லாத ஜாபால மனுக்கள், பிருகத் ஜாபாலம், பஸ்ம ஜாபாலம் என்று 2 உபநிடதங்கள் இருக்கின்றன. அந்த உபநிடதங்களிலே பிருகத் ஜாபாலம் என்பது திருநீரு எப்படி தோன்றியது என்ற அந்த முறையினையும் அதனுடைய பெருமைகள் எல்லாம் அடுக்கிக் கொண்டே போகின்றது. அதுபோல பஸ்ம ஜாபாலம் என்ற உபநிடதமும் திருநீற்றினுடைய பயன், அதனிடத்திலே ஒருவன் எவ்வாறு பக்தி செய்ய வேண்டும், அதனை அணுகின்ற முறை, இதையெல்லாம் நிறைய சொல்லுது. ஆகவே திருநீற்றினை பற்றிய செய்திகள் நிரம்ப காணப்படுகின்ற உபநிடதங்கள் 2, அவை பிருகத் ஜாபாலம், பஸ்ம ஜாபாலம். அதனால்தான் அங்கே செய்திகள் நிரம்ப இருக்கின்றன. எதை போலன்னு கேட்டா, திருநீற்று பதிகம் திருநீற்றை பற்றியே சொல்லிக்கிட்டு இருக்கு. வேதத்தில் உள்ளது நீரு, வெந்துயர் தீர்ப்பது நீரு, ஓதத்தகுதி நீரு, உண்மையில் உள்ளது நீரு, வெந்துயர் தீர்ப்பது நீரு, ஏல உடம்பிடர் தீர்க்கும், கருத இனியது நீரு, காண இனிது நீரு, கவினை தருவது நீரு, பக்தி தருவது நீரு, புக்தி தருவது நீரு, சித்தி தருவது நீரு. திருநீற்றை பற்றியே சொல்லிக் கொண்டிருக்கின்ற பதிகம் தான் திருநீற்று பதிகம். அதே போல திருநீற்றை பற்றிய செய்திகளையே சொல்லுகின்ற உபநிடதம் பெரிய உபநிடதங்கள் என்பதனால அதனை முடிவில் என்ற அந்த அடைமொழி கொடுத்தார். அதுக்காக அது எல்லை இல்லாதது பிரிண்டட் புக்ல வராதுன்னு அர்த்தம் கிடையாது. மற்ற இடங்களை விட நிறைய சொல்லிட்டே இருக்குங்கிறதுனால முடிவில் என்ற அடைமொழியை கொடுத்தார். அப்படி திருநீற்றை பற்றியே நிரம்ப பேசுகின்ற ஜாபான மனுக்கள், அதுல முக்கியமாக 7 மந்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த மந்திரத்தினால், அந்த மந்திரங்கள் என்னன்னு கேட்டா அவை அதர்வ சிரசிலே சொல்லப்பட்ட மந்திரங்கள் தான். அவை அக்னி என்ற தொடங்குகின்ற மந்திரங்கள் என்று அந்த மந்திரத்தினுடைய ஒரு அடையாளத்தை எடுத்து கொடுத்து விட்டார். அது என்னன்னு கேட்டா, அக்னிதி பஸ்மா, வாயுரிதி பஸ்மா, ஜலமிதி பஸ்மா, ஸ்தலமிதி பஸ்மா, வியோமேதி பஸ்மா, சர்வகும் இதம் பஸ்மா, மன ஏதானி சக்ஷு கும்ஷி அப்படிங்கிறதுல. அதுல பஸ்மா பஸ்மான்னு முடியறதுலாம் பாருங்க, அதெல்லாம் ஒவ்வொரு மந்திரம். அக்னிதி பஸ்மான்னு ஒரு மந்திரம், வாயுரிதி பஸ்மா, ஜலமிதி பஸ்மா, ஸ்தலமிதி பஸ்மா, வியோமிதி பஸ்மா, 5 மந்திரமாச்சா? இந்த 5க்கு என்ன பொருள்னா, இந்த திருநீரு தான் 5 பூதங்களாகவும் இருக்கின்றது என்பது அர்த்தம். 6வது மந்திரம் சர்வகும் இதம் பஸ்ம அப்படிங்கிறது. 7வது மந்திரம் மன ஏதானி சக்ஷுகும்ஷி என்பது. ஆகவே இந்த 7 மந்திரங்களைத்தான் அங்கி என்ற தொடக்கத்தான் முடிவில் ஜாபால மனுக்கள் 7ஆல் என்று நமக்கு விளக்கினார். அப்புறம் 32 அதர்வ மந்திரத்தார் என்று சொன்னார். அது என்ன அப்படின்னு கேட்டா, இதே மந்திரத்துல மன ஏதானி சக்ஷுகும்ஷி என்பது இல்லாமலும் இந்த மந்திரம் காணப்படுகின்றது. அப்பொழுது அது 6 மந்திரங்களா ஆகின்றது. ஆகவே மந்திரணத்திற்கு பயன்படுகின்ற மந்திரங்கள் இவைதான். என்ன மந்திரங்கள் கேட்டா, சுருக்கமா சொன்னா பஞ்ச பிரம்ம மந்திரங்களும் அக்னிதி பஸ்மா என்று தொடங்குகின்ற அந்த 7 அல்லது 6 என்ற எண்ணிக்கை கொண்ட மந்திரங்களும் நமக்கு திருநீற்றினை மந்திரிப்பதற்கு பயன்படுகின்ற மந்திரங்கள். அந்த மந்திரங்களினாலே மந்திரித்து இடது கையில வைத்துக் கொண்டு வலதுகையினாலே மூடி மந்திரிக்கிறார். இவ்வாறு 3 முறை மந்திரிக்கிறார். அதாவது இதையே 3 முறை ரிப்பீட் பண்றார். முக்கால் மந்திரித்து, அரவினால் குழைத்து, அரவு என்றால் தண்ணீர், தண்ணீரினாலே குழைத்த பிறகு கடிகழு சென்னி முதல் அடிகாரம் பிரமமோர் 5ஐயும் கழறி, அதை முப்பட்டையா பூசுவது எப்படின்னா, நம்முடைய சிரசிலிருந்து, பெருமை மிகுந்த சிரசிலிருந்து பாதம் வரையிலும், கணுக்கால் வரையிலும் என்பது பொருள். பாதம் என்றால் அடி என்றால் கணுக்கால் வரையிலும் தான். பிரமமோர் 5ஐயும் கழறினா பஞ்ச பிரம்ம மந்திரங்களை சொல்லி இவ்வாறு பூசினார். இது வைதிக முறை. இதற்கு முன்னால் அவற்றை உத்துணர்தல் செய்து கொண்டார் என்பது சொல்ல விட்டிருக்கின்றது. அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். என்னன்னா, நீரிலே குழைத்து திருநீற்றினை பூசுவதற்கு முன்பாக உடம்பிலே அந்த திருநீற்றினை ட்ரையாக சன்னித்தல் என்று தமிழிலே பேரு, அதை செய்ய வேண்டும் என்று விதி இருக்கின்றது என்பதனால பஞ்ச பிரம்ம மந்திரங்களை சொல்லி திருநீற்றினை தலை முதல் பாதம் வரையிலும் அந்த மந்திரங்களினாலே நீர் குழைக்காமல் முதலிலே பூசிக்கொண்டு பிறகு நீரினால் குழைத்து பூச வேண்டும் என்று பார்க்கின்றோம்.
நீரினால் குழைப்பதற்கென்று மந்திரம் இருக்கின்றது. திரையம்பகம் யஜாமகே என்ற மந்திரம் காணப்படுகின்றது நீரினால் குழைப்பதற்கு. பிறகு அந்த குழைக்கப்பட்ட திருநீர் பேஸ்ட் அதை உடம்பிலே 16 இடங்களிலே முப்பட்டையாக பூசிக்கொள்ள வேண்டும், திரிபுன்றமாக. அவ்வாறு பூசிக்கொள்வதற்கு வேதத்திலே மந்திரம் இருக்கின்றது. திரியாயுஷம் ஜமதக்னேகே என்ற மந்திரம், அந்த மந்திரத்தை சொல்லி பூசிக்கொள்ள வேண்டும் என்று பார்க்கின்றோம். இதுல இருந்து திருநீற்றுடைய பெருமை என்பது நமக்கு நன்றாக விளங்குகின்றது. திருநீர் என்பது எந்த ஒரு அனுஷ்டானத்திற்கும் அடிப்படை. திருநீர் அணியாமல் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அது பலனில்லாதது என்று வேதங்கள் கூறுகின்றன. விபூதி அணிஞ்சிக்காம பூஜை பண்றது, பாராயணம் பண்றது, ஏதோ பண்ணினாலும் பெஸ்ட் என்று பார்க்கின்றோம். அதை சொன்னார் இங்க. திருநீற்றை பற்றியே பேச நம்ம போனோம்னா அப்புறம் நமக்கு காஞ்சிபுரம் நம்ம மேற்கொண்டு ஓடாது என்பதனால அதை நிறுத்திப்போம். அப்புறம் நிறைய உத்தூளனம் செய்து சொல்லிட்டார். அதாவது குழைத்து கொண்டாரே தவிர குழைத்ததை பூசுவதற்கு முன்பாக நிறைய உத்தூளனம் செய்து அப்படின்னா, உத்தூளனம் அப்படிங்கிறது என்னன்னா ட்ரையாக தூவிக்கொள்ளுதல். உத்தூளனம் என்றால் தூவிக்கொள்ளுதல், அதே சன்னித்தல். இப்ப பொடி ஆடுதல்னு பாக்குறோம், அதான் நீராடுதல் போல. பொடி என்றால் புழுதி, அதாவது சாம்பலுடைய புழுதி, அதிலே ஆடுதல். அவே முழுநீர் பூசி முனிவனா ஆய்வார்கள். அதற்கு பிறகுதான் முப்பட்டையாக அணுகின்றோம் என்று பார்க்கின்றோம். நிறைய என்பதனால அதுல கஞ்சத்தனம் பட்டாம நிறைய திருநீற்றினை எடுத்துக்கொண்டு உடம்பு முழுவதும் வாழா பூசிக்கொள்ளுதல், அதான் நிறைய உத்தூடனம் செய்து. பின் திரியம்பகங்களால் நிகழ்த்தும் அஞ்செழுத்தால், திரியம்பக மந்திரங்களினாலே நிகழ்த்தும் அஞ்செழுத்தால் என்றால் வேறு சிலர் அஞ்செழுத்தினாலே பூசிக்கொள்கிறார்கள். அந்த அஞ்செழுத்தினாலே அரலின் ஆச்சமித்து என்று சொன்னார். இப்பொழுது இது இப்பொழுது வழக்கத்திலே காணப்படல. என்னன்னா திரியம்பக மந்திரங்களினாலே ஆச்சமனம் செய்வதோ அஞ்செழுத்தால் ஆச்சமனம் செய்வதோ தற்காலத்திலே காணப்படவில்லை. வைதிக முறைப்படியே பிரணவத்தினாலும் வியாகிருதிகளினாலும் ஆச்சமனமும் சைவ முறைப்படி தத்துவங்களினால் ஆச்சமனமும் காணப்படுகின்றது. ஆகவே இப்பொழுது அங்க புராண காலத்திலே இருந்த அனுஷ்டானங்களுக்கு வருகின்றன. தற்காலத்திலே அது காணப்படவில்லை என்பதை அறிய வேண்டும். ஆச்சமித்து பின்னரும் தொடர்ந்து திரியாயுடம் திரியம்பக மனுவால் முறையின் அஞ்செழுத்தால் புண்டனம் மூன்றும் முச்சுடர் முக்குணம் மும்மை மரகள் மூ உலகு முன்னிறம் முக்தி வடிவன சிந்தையில் கண்டு. திரியாயுஷம் திரியம்பகம் என்ற மனு என்றால் மந்திரம், இவற்றினாலே பூசிக்கொள்ள வேண்டும். திரியம்பக மந்திரம் உங்களுக்கு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. திரியம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமி வந்தனான் மிருத்யோர் முக்ஷீயமாமிருதாத். அருமையான மந்திரம். ஒரு வெள்ளரி பழம் வெள்ளரி காயாக இருக்கின்ற வரையிலும் அந்த கொடியிலே இருக்கும். அது பழுத்து விட்டால் தானாக விலகும். அதே போல வையத்துள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். காட்டுக்கு ஓடி போகணும் அப்படிங்கிறது இல்ல. உண்ணாது உறங்காது இருக்க வேண்டும் என்பது இல்ல. 5 எழுத்து தீட்சை பெற்று அன்றாட சிவபூஜை செய்து கொண்டு அப்பூதிரிகளைப் போல இல்லறத்திலே இருந்து வருடந்தோறும் பிள்ளையை பெற்றுக்கொண்டு இல்லத்திற்கு எழுந்துகின்ற அடியார் பெருமக்களுக்கு உணவிட்டுக் கொண்டு பூசிக்கும் பொழுது இறைவனை தவிர வேற ஒன்றை நினையாது தியானித்து பூமியிலே வாழ வேண்டிய முறைப்படி வாழ்ந்து ஆனாகவே பெருமானிடத்திலே இந்த உடம்பிலிருந்து உயிர் பிரிந்தால் பெருமான் திருவடியில் தான் சேரும். தனியா எந்த ஒரு தவ முயற்சியும் தேவையில்லை. அன்றாட தவம் செய்தால் போதும். எப்படின்னா ஒருவன் முயன்று ஒரு கல்லை விட்டெறிந்தாலும் அது பூமிக்கு தான் வந்து விழுறது. ஒரு கைதவரை கல்லை போட்டாலும் பூமிக்கு தான் வந்து விழுறது என்பதை போல பெருமானிடத்தில் தான் போக போகின்றோம் என்று அறிவினாலே பெருமான் நினைவாக வாழ்க்கையை வாழ்ந்தால் போதும். பெருமானை அடைய போகின்ற முனைப்போடு செய்யப்படுகின்ற தவங்கள் தேவையில்லை. அன்பினாலே பெருமானுக்கு அடிமைப்பட்டு கடைபிடிக்கப்படுகின்ற இல்லறமே போதும். அப்படி பெருமாண்டத்திலே செத்தால் சிவலோகம் என்ற அளவிற்கு நான் வாழ வேண்டும். ஒரு வெள்ளரி பழம் எவ்வாறு தானாக கொடியிலிருந்து விலகுகின்றதோ அதை போல பெருமானே இவனுடைய அருளினாலே நீ எனக்கு வரமில்லா பெருவாழ்வை தருவாயாக என்று தோத்தரிக்கின்ற மந்திரம் தான் திரியம்பக மந்திரம். மிகச் சிறப்பான மந்திரம். இன்னொரு மந்திரம் திரியாயுஷம் ஜமதக்னேக கஸ்ய பஸ்ய திரியாயுஷம் அகஸ்திய திரியாயுஷம் என் தேவானாம் திரியாயுஷம் தன்மேசு திரியாயுஷம் என்பது. அதாவது ஜமதக்னி அகஸ்தியர் முதலிய முனிவர்கள் அவர்கள்லாம் எவ்வளவு ஆண்டு வாழ்ந்தார்கள். அவர்கள்லாம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழ்ந்தவர்கள் தவ வலிமையினால. அவர்களுடைய ஆயுசை போல 3 மடங்கு எனக்கு ஆயுசு வேண்டும் என்று கேட்கின்ற ஒரு பேராசை, கேட்கின்ற ஒரு மந்திரம். அந்த மந்திரத்தை சொல்லி திருநீற்றை என்பவன் அல்பாயுசிலே இருந்து போகாமல் தீர்காயுசாக இருந்து
பெருமானுக்கு தொண்டு செய்து கொண்டிருப்பார் என்பது பொருள். இப்படிப்பட்ட மந்திர பொருள்களினாலே இந்த மந்திரங்களை சொல்லி உடம்பிலே பூசிக்கொள்ள வேண்டும். பூசிக்கொள்ளும் பொழுது முப்பட்டையாக பூசிக்கொள்கின்றோம் இல்லையா, 3 வரிகள், அந்த 3 வரிகளை தியானிக்க வேண்டும். அவை எப்படி அப்படின்னு கேட்டா, 3 வரிகளும் முச்சுடர், சூரியன் சந்திரன் அக்னி, முக்குணம் சத்துவம் ரஜஸ் தமஸ், மும்மை மறைகள் 3 வேதங்கள் ரிக்கு யஜுசு சாமம், உலகு அப்படின்னா அர்த்தம் இந்த பூமி, வானுலகம், கீழுலகம், முன்னிறம் முக்தி, அண்ணனர்கள் வீட்டிலே இருக்கின்ற 3 தீ, அந்த 3 தீ அப்படி என்னன்னு கேட்டா காகபத்தியம், ஆகவனீயம், தட்சிணாக்னி என்று இவ்வாறு உலகமே 3ஆகத்தான் இருக்கின்றது. அதனால்தான் உலகத்திற்கு திரிபுரம் என்று பெயர். 3ஆகவே உலகம் இருப்பதனால எந்த ஒரு அருட்சக்தி இந்த பிரகிருதி மாயை இயக்கி உலகத்தினை இயக்க வைக்கின்றதோ அந்த அம்பாளுக்கும் திரிபுரா என்று பெயர். என்ன காரணம்? உலகம் ஏன் 3ஆக இருக்கின்றது? உலகம் என்பது பிரகிருதியிலிருந்து வந்திருக்கின்றது. பிரகிருதி 3ஆக இருக்கின்றது, சத்துவம் ரஜஸ் தமஸ் என்பதனால உலகிலே எல்லாம் 3ஆக இருக்கும். இந்த முப்பட்டையான திருநீற்றை அணியும் பொழுது இது உலக வடிவினது. உலகமெல்லாம் விபூதியில் அடங்கி போச்சு. அந்தமதாவது நீர், விபூதி தான் பஞ்சபூதங்களாக இருக்கின்றதுன்னு சொல்லியாச்சு அக்னி பஸ்மா என்ற மந்திரத்தினால. அது மட்டும் இல்ல, சர்வகுமுவா ஏதானே, இதுல விடப்பட்டிருக்கிற எல்லாமே திருநீர் தான். மன ஏதானி சக்ஷு கும்ஷி, கண் முதலிய இந்திரியங்களும் மனமாகின்ற அந்த கரணமும் எல்லாமே இந்த திருநீர் தான் என்று திருநீற்றினை பாவிக்க வேண்டும். அதாவது படைப்பின் ஆதியிலே இருப்பது திருநீர். எப்படி படைப்பின் ஆதியிலே இருக்கும்? மகாசம்ஹார காலத்திலே பெருமான் அனைத்தையும் எரித்து திருநீராக ஆக்குகின்றார். ஆகவே ஒரு பொருள் எங்கு ஒடுக்கப்பட்டதோ அங்கிருந்தா திரும்பி எடுக்கப்படும். அதான் இருக்கும் இடம் தேடி இல்லாத இடம், இருக்கும் இடம் விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றான்னு சொல்றோம் இல்லையா? ஒரு பொருளை எந்த புட்டியில போட்டோமோ அந்த புட்டியில திறந்து பார்த்தாதான் கிடைக்கும். அப்ப குளத்தினில் இட்டு ஆற்றினில் தேடக்கூடாது, ஆற்றினில் இட்டு குளத்திலும் தேடக்கூடாது அப்படின்னு பாக்குறோம். அப்பொழுது உலகமானது திருநீராகத்தான் ஒடுக்கப்படுகிறது என்பதனால அந்த திருநீற்றிலிருந்தே மீண்டும் படைக்கப்படுகின்றது என்பதனால திருநீர் தான் எல்லாமாக இருக்கின்றது. அது பராவணம் ஆவது நீர், பராசக்தியின் முடியமாக திருநீர் இருக்கின்றது என்று பலவிதமாகவும் திருநீற்றினை அணியும் பொழுது பாவிக்க வேண்டும், நினைக்க வேண்டும். அதுல நினைப்பதற்கு ஒரு முறை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஏன்னா நம்ம எல்லாம் பிள்ளைகள், வேதம் என்பது நமக்கு தாய் போன்றவள் என்பதனால இவ்வாறு செய்ய வேண்டும் என்று அவள் நமக்கு அறிவுறுத்துகின்றாள். முக்குணம், முக்தி, முன்னிறம், 3 வேதம், முச்சுடர் என்று நினைப்பாயாக என்று இவ்வாறு சிந்தையிலே கண்டு என்றால் தியானித்து அந்த திருநீற்றினை அன்போடு அணிய வேண்டும். எந்த இடங்களிலே 5 இடத்தும் அழகுற அணிந்து 15 இடங்களிலே அணிய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு சைவத்துல 16 இடங்கள், 12 இடங்கள் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அந்த 8 இடங்கள் என்று அதை சுருக்குவதும் உண்டு. 16 இடங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, உச்சந்தலை, நெற்றி, 2 விலாப்புறங்கள் அல்லது 2 காது, கழுத்து, மார்பு, தோல், உந்தி, முழங்கைகள், மணிக்கட்டுகள், முழங்கால்கள், முதுகு, இதெல்லாம் சேர்த்தீங்கன்னா 16 வரும். இதுல மணிக்கட்டுகளையும் முழங்கைகளையும் அந்த 4 நீக்கிட்டா 12 ஆகும். அதிலையும் கழுத்து, முதுகு, விலாப்புறம் ஆகின்ற மேலும் 4 அதை நீக்கிட்டா 8 ஆகும். ஆகவே 8 இடம் அல்லது 12 இடம் அல்லது 16 இடம் இவற்றிலே நாம் முப்பட்டையாக திருநீர் அடைய வேண்டும். அணியும் பொழுது அந்த இடங்களுடைய அளவிற்கு ஏற்பதான் அந்த திருநீற்று பட்டையானது பெரிதாகவோ சின்னதாகவோ இருக்கும். இது எக்ஸ்பிளிசிட். நெற்றியில் இருப்பதை போல எல்லா இடங்களிலும் நீளமாக அந்த முப்பட்டையினை அணிய இயலாது என்று பார்க்கின்றோம். அணிந்து 15 என்று இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகவே ஏதோ ஒரு இடம், அந்த முதுகு மேபி மிஸ்ஸிங், அவ்வாறு பார்க்கலாம். 5 விடத்தும் அழகுட அணிந்து அருக்கருக்கு சந்தி நீர் உதவி. இப்பொழுது அன்றாடம் சூரியன் உதிப்பதற்கு முன்பாக இதெல்லாம் ஆயிடுது. சூரியன் உதிப்பதற்கு முன்பாகவே சந்தியாவந்தனம் செய்ய வேண்டும். அது வைதிகத்திலும் உண்டு, சைவத்திலும் உண்டு. சூரியன் உதிப்பதற்கு நாம் அளிக்கின்ற இந்த அர்க்கியம் என்று சொல்லப்படுகின்ற நீர், அதிகாலையிலே 3 முறை காயத்ரி மந்திரத்தினாலே ஜபித்து சூரியனை பார்த்து அந்த நீரினை நின்றபடி மேலிருந்து பூமியிலே விழும் வண்ணம் அப்படி தூக்கி உதறி அந்த நீரினை அளிக்க வேண்டும்.
அதற்கு பிராதரர்க்கியம் என்று பெயர். கிழக்கே ஜலம் இடுவார் தொழு கேதாரம் நீரே என்று பிராதகால சந்தியாவந்தனத்தை தேவாரம் கூறுகின்றது. கிழக்கே ஜலம் இடுவார் தொழு கேதாரம் எண்ணீரே. கேதாரத்துல குளிர் கொன்றுடும். அந்த அந்த கேதாரத்துல கூட அதிகாலையில மந்தாகையில ஸ்நானம் பண்ணி வந்து தூய பெரியோர்கள் எல்லாம் கிழக்கே ஜலமிடுகின்றார்கள். அது சூரியன் உதிப்பதற்கு உதவுகின்றது என்று ஒரு அர்த்தவாதம் இருக்கின்றது வேதங்களிலே. அர்த்தவாதம் என்பது என்னன்னா மார்க்கெட்டிங் டெக்னிக். அது தொன்று இருக்கின்றது. நாம் அளிக்கின்ற இந்த ஜலத்தினால் தான் சூரியன் உதிக்கின்றானா அப்படின்னு கேள்வி கேட்க கூடாது. இப்படி சொன்னா நமக்கு இந்த கதை கேட்கறதுனால நமக்கு என்ன, நாம வந்து இத அர்க்கியம் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும். இது ஒரு நன்றி பாராட்டுதல் ஆகும். ஏன்னா சூரிய ஆத்மா ஜெகதகா, ஒவ்வொரு சோலார் கேலக்சிக்கும் அந்த சூரியன் என்பவன் உயிராக இருக்கின்றார். சூரியன் இல்லை என்றால் அங்க ஆக்டிவிட்டி இல்லை, லைஃப் இல்லை என்று பார்க்கின்றோம். ஒவ்வொரு சோலார் சிஸ்டத்திலையும் பெருமான் தன்னுடைய அருளைத்தான் சூரிய சக்தியாக சூரியனிடத்தில் வைத்திருக்கிறார். ஆகவே பெருமான் தான் சூரியனுக்குள் இருந்து உலகை காக்கின்றார். அப்பொழுது பெருமானுடைய லிங்கமாக மூர்த்தமாக சூரிய தேவன் இருக்கின்றார். அந்த சூரிய தேவனுக்கு அன்றாடம் 3 வேளைகளிலே நன்றி பாராட்டும் விதமாக சந்தியாவந்தனம் செய்ய வேண்டும். அவன் உதிப்பதற்கு முன்பும், மாலையிலே மறைவதற்கு பின்பும், நடுப்பகலிலே உச்சி காலத்திலும் இந்த அர்க்கியங்களை தர வேண்டும். நடுப்பகலிலே உச்சி காலத்தில் மட்டும் நம்முடைய கை விரல்களின் இடுக்கு வழியாக அவனை தரிசிக்கலாம். அவன் உதிப்பதையோ மறைவதையோ தரிசிக்க கூடாது என்பன வேதத்திலே விதிக்கப்பட்டிருக்கின்ற விதிகள் என்று பார்க்கின்றோம். இதற்கேற்ப சூரியன் உதிப்பதற்கு முன்பாகவே இவர் என்ன பண்ணிடுறாரு, அந்த அர்க்கியதானத்தை செய்து விடுகின்றார் சனத்குமாரர். அருக்கனுக்கு சந்தி நீர் உதவி என்றால் அந்த காலையிலே தர வேண்டிய சந்தியாவந்த நீரினை உதவி கொடுத்து, இந்திர திசையை நோக்குபு மோனம் எய்தி, கிழக்கை பார்த்த வண்ணம் தானே இதை கொடுக்கிறார் அர்க்கியத்தை. அந்த இந்திர திசை என்பது கிழக்கு. கிழக்கிலிருந்து அப்படியே சுற்றி கொண்டே வரலாம். கிழக்கு, அடுத்தது என்ன, தென்கிழக்கு, அப்புறம் வந்து தெற்கு, தென்மேற்கு, மேற்கு, வடமேற்கு, வடக்கு, வடகிழக்கு, கிழக்கு என்று அப்படி சுத்தி வருது 8 திசைகள். அதுல ஒவ்வொரு திசைக்கும் என்ன தெய்வம் கேட்டா இந்திரன், அக்னி, யமன், நிருத்தி, வருணன், வாயு, சோமன், ஈசானன் என்று கூறுவார்கள். இந்த 8 திசைகளிலே மேலும் கீழும் இல்ல. மேல் ஊர்து திசைக்கு பிரம்மனும், கீழ் திசைக்கு விஷ்ணுவும் தெய்வங்கள் என்பதனால உலகினை காக்கின்ற தெய்வங்கள் 10 பேர். இந்த 10 பேர் தான் இப்ப நான் சொன்ன பேர். 10 திசைகளுக்கு ஒருவராக இருந்து அவர்கள் வந்து காக்கின்றார்கள். ஆனால் உண்மையிலே 10 திசைக்கு 10 உருத்திரர்கள் காக்கின்றார்கள் என்று நமக்கு ஆகமங்கள் கூறுகின்றன. இப்பொழுது இந்த ஆகவே இந்திர திசை என்பது கிழக்கு என்பது பொருள். அதனை நோக்கி மௌனம் எய்தி என்றால் மௌனமாக இருந்து. அப்ப மௌனமாக இருந்து என்னன்னு அர்த்தம்? மௌனம் என்பது வெண்ண வாய் பேசாம இருக்கிறது இல்ல, பேசுகின்ற எண்ணமே இல்லாமல் அர்த்தம். அப்ப நம்முடைய உள்ளம் என்பது உறைந்து போகின்றது. அதான் பர்ஃபெக்ட் சைலன்ஸ். அப்ப பேச வேண்டும் என்ற எண்ணமும் இல்லை, பேச வேண்டாம் என்ற எண்ணம், அது மௌனம். நமக்கெல்லாம் ஒத்தட்ட பேச வேணாங்கிறது அப்படி இல்லை. பேசுதல் இந்த உந்துதலே இல்லாமல் சிவனே என்று இருக்கின்றது. மௌனம் என்று சொல்லப்படுகின்றது. அந்த மௌனத்தை எய்தி, அதை எப்படி எய்தும்னு கேட்டா, இந்த அனுஷ்டானங்கள் படுகின்ற பை ஃபோர்ஸ் ஆஃப் திஸ் அனுஷ்டானம், அந்த நிலையிலே நமக்கு மின்னலை போல ஒரு துளி நேரத்திற்கு மௌனம் என்ற உயர்ந்த நிலை கைகூடும். அதனை எய்தி பிறகு அந்த நிலை ரொம்ப நேரம் இருக்காது, அது கொஞ்ச நேரம் இருக்கும், உடனே அது விலகும். விலகின உடனேயே நாம் என்ன பண்ணணும்? ஜபம், தியானம், பூஜை இவற்றிற்காக அமர வேண்டும். எப்படி அமர்தல் என்று சொல்லப்பட்டிருக்கு? நல்ல ஆதனத்து உம்பர் என்று சொன்னார். நல்ல ஆசனத்துக்கு மேல உட்காரணும். மேல உட்காரணும் சொன்னதுனால நாம அமர்வதற்கு கீழே போட்டுக் கொள்கின்ற ஆசனம் என்று அது ஆயிற்று. என்ன ஆசனம்? மான்தோல், புலித்தோல் அல்லது நல்ல பருத்தி ஆடை, வந்து வேற கார்மெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. பருத்தி ஆடை அல்லது கம்பளி ஆடை, தர்பாசனம் அல்லது நல்ல மரத்தினால் ஆகிய ஆசனம். இவ்வாறு நல்ல ஆதனம் என்று சொன்னார். நல்ல பொருளினால் ஆகிய ஆதனத்து உம்பர் என்றால் அதன் மீது பந்தமில் சுகஞ்சேர் இருக்கையனாகி என்றால், பந்தம் இல்லென்றால் தன்னை கட்டி போடாத, சுகஞ்சேர் இருக்கையன் என்றால் எளிமையாக தனக்கு உதவி செய்கின்ற இருக்கையன் என்று சொல்லும் போது இது யோகத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற ஆசனம். அதாவது பத்மாசனம், யோகாசனம், வீராசனம், சுகாசனம்,
மயூராசனம், குக்குடாசனம், சிரசாசனம் சொல்லப்படும்ல, நம்முடைய உடம்பினுடைய இருப்பு அதிலே எளிமையான சிரமம் இல்லாத ஆசனத்திலே அவர்கள் என்று சொன்னார். சுகாசனம் என்பது எளிமையான ஆசனம் என்று பொருள்படும். சுகாசனம் என்ற பெயரிலேயே இருக்கின்ற ஒரு ஆசனம் என்று பொருள்படும். அது சுகமாக இருப்பதால்தான் சுகாசனம் என்று அதற்கு பெயர் என்று பார்க்கின்றோம். பத்மாசனத்தில் உட்காரலாம், அவ்வாறு உட்கார்ந்து பழகி இருந்தால் உட்காரலாம். நாம உட்காருகின்ற ஆசனம் எப்படிப்பட்டதா இருக்கணும்னா, மணிக்கணக்காக அதிலே அமர்வது சிரமம் இல்லாமல் இருக்கணும். ஆசனத்திலிருந்து எழுந்திருப்பது எளிதாக இருக்கணும். ஆசனத்தை அமர்ந்து விட்டு எழுந்திருப்பதற்கு சிரமப்படுவாங்க பல பேர். அப்படி இருக்கக்கூடாது. மணிக்கணக்காக அந்த ஆசனத்திலே சிரமம் இல்லாமல் அமர்வதாக இருக்கணும். அவரவருக்கு பழகியது பத்மாசனம், வீராசனம், சுகாசனம் என்பன எடுக்கப்பட்டிருக்கின்றன. இவற்றிலே சுகாசனம் என்பது வேதமே எடுத்திருக்கின்றது. இது எல்லா ஆசனங்களும் எளிமையானது. இடது காலின் மீது வலது காலை போட்டு அமர்வது, இடது காலின் மீது வலது காலை போட்டு அமரணும். எந்த காலத்திலும் வலது காலின் மீது இடது காலை போட்டு அமரக்கூடாது. அப்படி சமணம் போட்டு அமர்வது, இடது கால் கீழ் இருக்க வேண்டும், வலது கால் மேல் இருக்க வேண்டும். இந்த கணுக்கால்கள் மெத்தென்று கீழே இருக்கின்ற அந்த புலித்தோல், மாந்தோல் போன்றவற்றிலே அமர வேண்டும். அது சிரமப்படக்கூடாது. அவ்வாறு பெயின் வராம அமர்ந்து கொள்ள வேண்டும். அதான் மன்னமேல் சுகஞ்சீர் இருக்கையினாகி என்று சொன்னார். அமர்ந்துதான் ஜபம், தியானம், பூசைகள் எல்லாம் பண்ண வேண்டும் என்று விதி இருக்கின்றது. ஆசீனகா என்று பிரம்மசூத்திரத்திலே ஒரு சூத்திரமே இருக்கின்றது. அதற்கு வேதத்திலிருந்து மந்திரத்தை மேற்கோள் காட்டி அமர்ந்தே ஒருவன் சிவபெருமானை பூசிக்க வேண்டும், ஐந்தெழுத்தை தியானிக்க வேண்டும் என்று நமக்கு நீலகண்ட சிவாச்சாரியர் கூறியிருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். சுகாசனஸ்த சொல்றார், விவிக்த தேசேத சுகாசனஸ்தகா சுஜித் சமக்ரீவ சிரஸ்ரீரஹ அத்தியாசிரமஸ்த சகலேந்திரியாணி நிருத்திய பக்தியா சொகுரும் பிரணம்யா என்று வருகின்றது. அதாவது அதிகமாக மக்கள் புழக்கம் இல்லாத ஒரு இடத்துல தனிமையிலே போய் இந்த சுகாசனத்திலே அமர்ந்து திருநீர் அணிந்தவனாக, நீராடி திருநீர் அணிந்தவனாக, தனக்கு ஐந்தெழுத்தை உபதேசித்த அந்த குருநாதனுடைய திருப்படிகளை அன்போடு மனதிலே நினைத்து வணங்கி, பிறகு சிவபெருமானை முக்கண்ணனாக, உமையொரு பாகனாக, நீலகண்டனாக, சூலபாணியாக, தன்னுடைய இஷ்ட தெய்வமாக, இந்த ஐந்தெழுத்தின் பொருளாக நினைத்து உள்ளத்தினாலே வழிபட்டு இந்த ஐந்தெழுத்தை ஓத வேண்டும் என்று அதற்கான விதிகள் எல்லாம் வேதங்களிலே காணப்படுகின்றன என்று பார்க்கின்றோம். ஆகவே அந்த நல்ல ஆசனத்திலே அமர்ந்து பஞ்சபூதத்தை ஒன்றொன்றின் உந்துர ஒடுக்கி, இப்பொழுது வெளியிலும் உள்ளிலும் பூதங்கள் தான் இருக்கின்றன, 5 பூதங்கள். அவற்றை இப்பொழுது ஆகாயத்திலே சென்று எல்லா பூதங்களையும் ஒடுக்கிவிட வேண்டும். எதற்குன்னு கேட்டா, நம்ம இதயவெளியிலே பெருமானை தியானிக்க போகின்றோம். அந்த இதயவெளிக்குள்ளேதான் நாம் இருக்கின்றோம். இப்பொழுது அதற்கு அந்த தியானத்தை எளிமைப்படுத்துவதற்காக பூதங்கள் அனைத்தையும் ஒரே பூதமாக ஒடுக்கிவிட வேண்டும். எப்படி நம்பியார் ஊரர் இறைவனை காணும் பொழுது 5 பேரறிவும் கண்களே கொள்ள அளப்பெரும் கரணங்கள் 4 சிந்தையே ஆக குணமுறும் ஒன்றும் திருந்து சாத்வீகமாக, இவ்வாறு 5 ஞான இந்திரியங்களையும் கண்ணிலே ஒடுக்கினார், முக்குணங்களையும் சத்துவகுணத்திலே ஒடுக்கினார், 4 கரணங்களையும் சித்தத்திலே ஒடுக்கினார் என்பதை போல இவ்வாறு ஒடுக்குதல் என்பது நம்முடைய ஜபம், தியானம், பூஜைக்கு நமக்கு அனுகூலமாக இருக்கும் என்பதனால இந்த பூமியை நீரிலே ஒடுக்கி, நீரினை நெருப்பிலே ஒடுக்கி, நெருப்பினை காற்றிலே ஒடுக்கி, காற்றினை ஆகாயத்திலே ஒடுக்க வேண்டும். இந்த முறையிலே இடைப்பட்ட பிரளயத்திலே இறைவன் பூதங்களை ஒடுக்குகின்றான் என்ற செய்தியானது அட்டபாடி பண் பதிகத்துல சம்பந்த பெருமானால சொல்லப்பட்டிருக்கு. இது வேதங்களிலே அந்த பூதங்கள் படைக்கப்பட்டதை கருத்திலே கொண்டு சொல்லப்பட்டது. பூதங்களுடைய படைப்பினை வேதம் கூறும் பொழுது ஆகாயத்திலிருந்து காற்றும், காற்றிலிருந்து நெருப்பும், நெருப்பிலிருந்து நீரும், நீரிலிருந்து பூமியும் வந்தன என்று கூறுகின்றன வேதங்கள். ஆகாச வாயு, வாயோர் அக்னி, அக்னேர் ஆபகா, அத்ய பிருத்திவி என்று சொல்லப்பட்டிருக்கு. என்பதனால வந்தபடியே மீள செல்ல வேண்டும் என்பதனால வந்த முறையிலே ஒடுக்கி என்று கூறினார். ஒடுக்கி என்றால் நம்ம கைகால வச்சுட்டு ஒடுக்க முடியுமா? ஒடுங்கியதாக எண்ணி என்பது பொருள். பஞ்சபூதத்தை ஒன்றொன்றின் உந்துர ஒடுக்கி ஆவியை பிரம ரந்திரத்தை ஒடுக்கிய பின்னர் நம்முடைய உயிர் இருக்கின்றதே, அத பிரம்ம ரந்திரத்துல ஒடுக்க வேண்டும். ரந்திரம் என்றால் ஓட்டை,
பிரம்மரந்தம் என்றால் மேலான ஓட்டை. அது என்னன்னா இந்த மண்டையில இருக்கு. குழந்தையா இருக்கும்போது சாஃப்டா இருக்கும். குழந்தைக்கு அந்த இடம் அடிபடாம பாத்துக்கணும், பொத்துரும். ஆனா நம்ம வயசா இது கல்லு போல ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, ஹார்ட் ஹார்டு கல்டா நம்ம ஆயிட்டோம். இப்பொழுது நம்ம பெருமிழை குறும்பர் கைலைக்கு செல்லும் பொழுது இந்த தன்னுடைய உடம்பிலே இருக்கின்ற இந்த மறைமூலம் திறப்ப தன்னுடைய யோக சக்தியினாலே இதை திறந்து கொண்டு வெளியில போனார். ஒரு உயிர் தன் முயற்சியினாலேயே உடம்பிலிருந்து கிளம்ப வேண்டும் என்றால் அவ்வாறு அது கிளம்பி செல்வதற்கு அதற்கு ஒரு வாகனம் வேண்டும். நம்ம இங்கிருந்து பக்கத்து போறதுக்கே நம்ம மொபைட்டை யூஸ் பண்றோம், பக்கத்து ஊருக்கு போறதுக்கு கார்ல போறோம். அப்படி கைலைக்கு போறதுக்கு நமக்கு என்ன ஒரு வாகனம் வேண்டாமா? பிராணசக்தி என்பதுதான் உயிரானது யோக மார்க்கத்திலே வெளியிலே கிளம்புவதற்கு பிராணனோடு தான் கிளம்புவது. ஆகவே அவ்வாறு கிளம்புவதற்கு உதவியாக அந்த பிராணசக்தியின் மூலம் இந்த ஓட்டையை திறப்பார். அது சொல்லப்பட்டிருக்கு பெருமிழை குறும்பருடைய புராணத்துல சேக்கிழார் பெருமானால. 4 கருணங்களும் ஒன்றாய் நல்ல அறிவு மேற்கொண்டு காலும் பிரம நாடி வழி கருத்து செலுத்த. கால் என்றால் பிராணவாயு, அதனை பிரம நாடி என்றால் அந்த சுழுமுனை நாடி, அதன் வழியாக கருத்து செலுத்த என்றால் தன்னுடைய நினைவாற்றலினாலேயே அந்த பிராணனை சென்று பிராணனால் இந்த இடத்தை உள்ளிருந்து தாக்குகின்றார். உள்ளிருந்து தாக்குவதனால அது உள்ளிருந்து ஓப்பன் ஆகும், வெளியில ஓப்பன் ஆகும். அதன் மூலம் அந்த பிராணனோடையே தன் உயிரை எடுத்துக்கொண்டு சென்று விடுவார். தன் உயிர் என்பது தான் என்பது ஒன்றுதான். ஆகவே அந்த பிராணனோடு தான் சென்று விடுவார் என்பது பொருள். அதான் 4 கரணங்களும் ஒன்றாய் நல்ல அறிவு மேற்கொண்டு காலம் பிரம நாடி வழி கருத்து செலுத்த கபாலரடு ஏழவை முன் பைந்தரில் எடுத்த மறைமூலம் திறப்ப மூல முதல்வர் திருப்பாதம் அனைவார் கையிலை முன் அடைந்தார் என்று பார்க்கின்றோம் பெருமிழை குறும்பர். இப்பொழுது நாம அப்படி நம்ம இந்த பிரம்மரந்திரம் திறந்து வெளியில போக வேண்டாம். ஆனால் அன்றாடம் ஒருவன் அகப்பூஜை செய்வதற்கு முன்பாக பூத சுத்தி பண்ணிக்கணும். பூத சுத்தி பண்ணுவதற்கு முன்பாக என்ன பண்ணணும்னா உடம்பை வாயுவினாலே தூய்மைப்படுத்தி அக்னினாலே எரிக்கணும். அதற்கு முன்பாக உடம்பிலே உயிர் இருந்தால் அது பாடும் இல்லவா என்பதனால் அந்த உயிரை என்ன பண்ணோம், சேஃபாக இந்த மண்டையில பிரம்மரந்திரத்துக்கு உள்பக்கமாக அந்த உயிரை கொண்டு போய் அதுக்கு ஒரு சேஃப் பிளேஸ் தரணும். நீங்க உட்காந்துக்க அப்படின்னு சொல்லணும். இப்படி உட்காந்துக்கன்னு சொல்லணும்னு அர்த்தம் இவ்வாறு பாதிக்க வேண்டும் என்பது பொருள். இதெல்லாம் யோக மார்க்கத்துக்கும் முழுக்க முழுக்க பாவனை தான் அடிப்படை என்று பார்க்கின்றோம் என்பதனால ஆவியை பிரம்ம ரந்திரத்து ஒடுக்கிய பின்னர் நம்முடைய உயிர் இருக்கின்றதே அதை பிராணவாயுவோடு கூட இந்த பிரம்மரந்திரம் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஓட்டையை அதுக்கு உள்பக்கமாக இந்த உடம்பிலே ஒடுக்கிடணும். ஒடுக்கிய பின்னர் என்ன பண்ணணும், இந்த உடம்பினை சுத்தப்படுத்த வேண்டும். அதற்கு பூத சுத்தி என்று பெயர். பாதக குழிசி புலையுடல் தொடக்கை பவன பீஜத்தினால் உணக்கி, உணக்கி என்றால் காய வச்சு அப்படின்னு அர்த்தம். காற்றுதான் காய வைக்குது இல்லையா, ஈர துணிய காற்றுதான் காய வைக்குது. உணக்குதல் அப்படின்னா உலர்த்துதல் என்பது வேறு. உலர்த்துதல் என்பது துன்புறுத்துதல் என்று பொருளில் வருகின்றது. நம்மளாம் துணியை உலர்த்துங்கிறோம், உணக்குகன்னு தான் கரெக்டான சொல்லு. பாதக குழிசி புலையுடல், குழிசி என்றால் பாத்திரம், பாதகம் என்றால் பாவம், பாவத்தின் கொள்கலனாக இருப்பது உடம்பு. உடம்பை எவ்வளவு மட்டமா பெரியவர்கள் கருதி இருக்கிறார்கள். பட்டினத்தடிகளை படிக்கணும், திருப்புகழ் படிக்கணும். நாம் வாழ்கின்ற உடம்பு இருக்கே அதுல பாராட்டுவதற்கு ஒன்றுமே கிடையாது, இழிவாக இருக்கிறதுக்கு எல்லாமே இருக்கு என்பதனால உடம்பை புலையுடல் என்றே சொன்னார்கள். புன்புலால் உடம்பு என்று திருவாசத்தில் வருகின்றது. அதே இங்க சொல்றார், எல்லா பாவங்களுக்கும் கொள்கலனாக இருக்கின்றதுல பாதக குழிசி. புலை உடல் என்றால் இழிவோடு கூடிய உடல் தொடக்கை, உடலுடைய புலை தொடக்கை, இழிவினுடைய தொடக்கினை அதை முதல்ல என்ன பண்ணணும், அதை தூய்மைப்படுத்தணும். இப்பொழுது நம்ம வேக்யூம் கிளீனர் ஒண்ண வச்சுக்கிட்டு கிளீன் பண்றோம். அது என்ன பண்ணுது, எல்லாத்தையும் வெளியில இருந்து சக் பண்ணிடுது. பொதுவாக தொடப்பத்தினால கிளீன் பண்ணும் போதோ வேற விதமா கிளீன் பண்ணும் போதும் அதுல உண்டாகின்ற காற்று தான் கிளீன் பண்றது. ஆகவே காற்று ஒரு விதமான கிளீனிங் ஏஜென்ட் பாக்குறோம். அப்பொழுது உடம்பிலே இருக்கின்ற பாவங்களை ஒதுக்கி உடம்பிலிருந்து அதனை அகற்றி அதற்கு வாயு பயன்படுகின்றது. 5 பூதங்களுக்கும் பீஜ எழுத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன சாஸ்திரங்கள்ல, சாங்கிய சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றன, சைவ ஆகமங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த பீஜாட்சரங்கள் எல்லாம் உண்மை விளக்கம் என்ற நூலிலே, சித்தாந்த நூலிலே நாம் பார்க்கலாம். வாயுவிற்கு ய என்ற எழுத்து பீஜ எழுத்து.
அப்ப எம் என்ற அந்த மந்திரத்தை உச்சரித்து உடம்பிலே இருக்கின்ற அழுக்குகளை எல்லாம் அப்புறப்படுத்தி என்பது பொருள். பாதக குழிசி புலையுடல் தொடக்கை பவன பீஜத்தினால், பவனம் என்றால் காற்று, பீஜம் என்றால் வித்து எழுத்து. அப்ப எம் என்ற வித்தெழுத்தினாலே இந்த உடம்பினை காய போட்டு போதர வன்னி பீஜத்தால் வேவ பொடித்து, அது மட்டும் போராது, இதை நெருப்பில் இட்டு பொடியாக்க வேண்டும். அப்பொழுது ரம் என்ற அந்த அக்னியினுடைய பீஜாட்சரத்தினாலே இந்த உடம்பினை தகித்து அதனை எரித்து, எரித்ததோடு அமையாமல் அதனை நுண்பொடியாக ஆக்கி, அப்படியே கட்டக்கட்டையா இருக்கக்கூடாது, நன்றாக எரித்து கிரைண்ட் பண்ணிடணும். அவ்வாறு செய்து வாரி பீஜத்தால் சீதமா நினைத்து, திரும்பவும் நமக்கு உடம்பு இல்லாம போயிடக்கூடாதே, உடம்பு வேண்டும் உயிருக்கு. அப்பொழுதுதான் நமக்கு எல்லாவற்றுக்கும் உடம்பு சாதனம். உடம்பாரழியின் உயிரார் அழிவர். உடம்பை முன்னர் இழுக்கின்றிருந்தேன் என்று சொன்னார். அது உடம்பு இழுக்கு இல்ல, உடம்பிலே இழுக்கு சேரவிடக்கூடாது, அவ்வளவுதான். நமக்கு உடம்பு எப்படியா இருந்தாலும் வேண்டும் என்பதனால பாவத்தினால் ஆகிய உடம்பினை போக்கி யோகத்தினாலே ஒரு உடம்பினை நாமே நமக்கு படைத்துக் கொள்கின்றோம், பாவனையினாலே அப்படின்னு அர்த்தம். வாரி என்றால் தண்ணீர். வாரி பீஜம் என்பது என்ன அப்படின்னா பம் என்ற எழுத்து. அதனால இந்த பொடியாகி போன உடம்பில் என்ன பண்ணணும், நினைக்கணும். நினைச்சா பிண்டீகரணம், ஒரு மாவு பிண்டம் மாதிரி பண்ணி மீண்டும் தலையிலிருந்து கால் வரையும் உடம்பினை நாமே ஆக்கிக் கொள்ளலாம். நினைத்து தரணி பீஜத்தினாலே, லம் என்ற பூமி பீஜம், தரணி என்றால் பூமி, அந்த வித்தெழுத்தினாலே என்ன பண்ணணும், இதனை ஒன்று திரட்ட வேண்டும். எப்படி சப்பாத்தி மாவை உருட்டி புரட்டி பசைஞ்சு அப்புறம் அப்பளமா எடுறோம், அது போல வேற எது செய்யறதுன்னு கேட்டா பூமி தான் செய்யறது என்பதனால இதனை ஒன்று திரட்டி வேறு உறுப்பெல்லாம் பகுத்து, தலையிலிருந்து கால் வரையிலும் வெவ்வேறு வகையான உறுப்புகளை எல்லாம் இப்பொழுது விதித்து வெவ்வேறு விதமாக அதிலே உண்டாக்கி மேதக சக்தி பீஜத்தால் நிறைத்து, சக்தியினுடைய பீஜமாகின்ற சம் என்ற பீஜத்தினாலே என்ன பண்ணணும், தலையிலிருந்து கால் வரையிலும் இந்த உடம்பிலே நம்ம என்ன பண்ணணும், ஆற்றலை உண்டாக்கி, பிறகு உயிரினை ஆசிதியில் உடம்பின் முன்போல் இருத்தி. பாடலை நான் தொடர்ந்து படிச்சுட்டே வரேன், ஒரு தடவை படிச்சு பொருள் சொல்லாம நமக்கு நேரம் சேவ் பண்றதுக்காக நீங்க புத்தகத்தை வச்சுட்டு பாடலை பார்த்து கொண்டே வர வேண்டும். 17 பாடல் வரையும் சொல்லப்பட்டிருக்கு. 18வது பாடல் என்ன சொல்றாருன்னா, இந்த உயிர் எங்க தங்கி இருக்கு, இந்த பிரம்ம ரத்தத்துல தங்கி இருக்கு. அந்த உயிரினை நம்ம என்ன பண்ணணும், இத்தனையும் செய்வது உயிர் தான். ஆனா உயிரை போய் மேல தங்கி இருக்குன்னு அர்த்தம்னு கேட்டா, நாம் அங்கு இருப்பதாக அச்சமின்றி இருப்பதான பாவனையும் வேண்டும். அதே நேரத்துல இத்தனையும் நம்முடைய பாவனையினால செய்யவும் வேண்டும். இவற்றையெல்லாம் உயிரானது தன்னுடைய இச்சாக்கிரியா ஞான சக்திகளை கொண்டு தன்னுடைய சொன்ன பேச்சை கேட்கிற அந்த கரணங்களின் துணையோடு இவற்றையெல்லாம் செய்து முடிக்க வேண்டும். அந்த உயிரினை என்ன பண்ணணும், ஆசிரியர் உடம்பின் முன்பு போல் இருத்தி, குற்றம் நீங்கிய உடம்பு இருக்கின்றதே, அந்த உடம்பிலே முன்பு இருந்தபடியே அந்த உயிரினை உடம்பிற்குள்ளே இருத்தி, அங்கன் ஆதார பங்கையத்து தேசுரும் வண்ண ரூபியாய் நிறைந்த தேவியை முறைவிடாது அமைத்து. நம்ம உடம்பிலேயே 6 ஆதாரங்கள் இருக்கின்றன, அவை தாமரை வடிவாக இருக்கின்றன. எங்கே இருக்கின்றன உடம்பை கீழ்ச்சி போட்டு பார்த்தா தெரியாது, அவை அங்கு இருப்பதாக பாவிக்க வேண்டும். பாவித்த அளவிலே அவை தோன்றும், நினைத்தால் அது தோன்றும். அப்பொழுது மூலாதாரத்திலிருந்து நம்முடைய சகசிராரம் என்கின்ற 6 ஆதாரங்கள் இருக்கின்றன. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, சகசிராரம் என்று இந்த 6 ஆதாரங்கள் இருக்கின்றன. அந்த 6 ஆதாரங்களிலும் 6 தாமரை பூக்கள் இருக்கின்றன. அந்த பூக்கள் தோறும் தெய்வங்கள் இருக்கின்றன. அதுல மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம் தவிர ஏனைய அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, சகசிராரம் ஆகிய ஏனைய ஆதாரங்களில் எல்லாம் சிவபெருமான் இருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். பெருமானுடைய காட்சி என்பது இந்த அநாகத்திலிருந்து தொடர்ந்து ஒரு உயிருக்கு கிட்டும். இந்த ஆதாரங்களிலே இருக்கின்ற தாமரைகளுடைய இதழ்களிலே வர்ணம் என்றால் எழுத்து, அக்ஷரம். வடமுடைய எழுத்துக்கள் 51, அகாரத்திலிருந்து அகாரம் வரையிலும். அந்த எழுத்துக்களின் வடிவாக மாத்ருகா தேவி என்பவள் இருக்கின்றாள். அதாவது மகாமாயை என்பவள் இந்த உலகிற்கும் உயிருக்கும் தேவையானவற்றை அனைத்தையும் செய்து கொண்டு எழுத்து வடிவிலே இருக்கின்றாள். அவளை அங்கு நாம் என்ன பண்ணணும், பிரதிஷ்டை செய்யணும். அதாவது அவள் இருப்பதாக பாவித்து, பிறகு நாம் அன்றாடம் விடுகின்ற 21,600 மூச்சு காற்றுகள்,
நம்ம அன்றாடம் 21,600 முறை காற்றினை பிராணவாயுவினை இழுத்து விடுகின்றோம். அந்த பிராணன்களை பிரிப்பதற்கு அசபை என்று ஒரு மந்திரம் இருக்கின்றது. அது ஹம்ச மந்திரம் என்பது தமிழிலே அசபை என்று சொல்லப்படும். ஹம்ச சோகம் சோகம் என்ற மந்திரம் அது பிரணவத்தினுடைய பரிணாமம் என்று சொல்லப்படுவது 2 எழுத்துக்கள் கொண்டது. அந்த மந்திரத்தினாலே இந்த 21,600 மூச்சு காற்றுகளையும், அதாவது நம்முடைய இன்ஹலேஷன் எக்ஸலேஷன் அந்த மொத்தத்தையும் என்ன பண்ணணும், அவற்றை பகுதிப்படுத்தி, எப்படி ஒரு தாயார் சமையல எல்லாருக்கும் பங்குபட்டு கொடுக்குறாங்களோ அதே போல மூலாதாரத்தில் இருக்கின்ற அந்த கணபதி முதல் சகசிராத்தில் இருக்கின்ற உமா மகேசன் வரையிலும் எல்லா தெய்வங்களுக்கும் நம்முடைய பிராணனையே அமுதமாக படைக்க வேண்டும். நம்முடைய பிராணன் இருக்கின்றது உயிர் மூச்சு காற்று, அதனையே உணவாக இந்த தெய்வங்களுக்கு படைப்பதாக நாம் பாவிக்க வேண்டும் என்ற அளவிலே நாம் நிறுத்திக் கொள்வோம். தொடர்ந்து இவ்வாறு செய்துவிட்டு பெருமானை அகப்பூசை செய்து பிறகு புறப்பூசையும் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்து அவர் யோகத்தில் இருந்தார் என்ற செய்தியானது தொடர்ந்து அடுத்த வகுப்பில நாம் பார்ப்போம். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. சபேஷா சிவசிதம்பரம் திருச்சிற்றம்பலம். கேள்வி